வணக்கம் யூடியூப் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம லாஸ்ட்டாக லைவ் ட்ரேடிங் பார்த்தோம். அந்த லைவ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் ஓகேங்களா, 13 பீரியட்ஸ் அதை யூஸ் பண்ணி 15 மினிட் சார்ட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு லைவ் ட்ரேட் ஒன்று போட்டுருந்தேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை, அந்த வொலாட்டிலிட்டி, அதேமாதிரி அந்த பீட்டா வேல்யூ அதெல்லாம் வச்சு நம்ம அதை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது வந்து போன வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து டவுட் கேட்டிருந்தார். என்ன டவுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது க்ரூட் ஆயிலில் வந்து வொலாட்டிலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறது, வொலாட்டிலிட்டி பார்த்து எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வேர்ல்டு மார்க்கெட், அதாவது நம்ம அந்த கமாடிட்டி அப்படின்ற ஒரு இதுவுக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதனுடைய வொலாட்டிலிட்டி வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்கும். நியூஸை பேஸ் பண்ணி நிறைய வொலாட்டிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு பர்டிகுலராக இதுதான் வொலாட்டிலிட்டி. நம்ம ஈக்விட்டிக்கு வந்து வொலாட்டிலிட்டி கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, எப்படி வொலாட்டிலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலன்னா, ஈக்விட்டியில் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நம்ம சேனலில் போய்ட்டு கண்டிப்பாக பாருங்கள். ஆனால் நம்ம இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் கமாடிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் இந்த ஆயில் பேஸ்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வொலாட்டிலிட்டி வந்து ஒரு நிலையான தன்மையாக இருக்காது. இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா, பட் நம்ம அதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, க்ரூட் ஆயில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த சார்ட்டு கிளிக் பண்ணிட்ட பிறகு டைம் ஃப்ரேம் வந்து 1 hour வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ் வந்து பண்ணலாம். பட் அது அந்த நியூஸ் பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கணும். ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டி அப்படின்னு வந்து கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து CCI இண்டிகேட்டர்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணி டிஃபால்ட் வேல்யூ அப்படியே இருக்கட்டும். பீரியட்ஸ் வந்து 20 பீரியட்ஸை வந்து அது காட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி ஷோ ஜோன்ஸ் வந்து அதையும் கிளிக்லேயே இருக்கட்டும். ஓவர் பாட்டும் ஓவர் சோல்டும் 100லேயே இருக்கட்டும். ஓகேங்களா, டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அதாவது இங்கே பாருங்கள், இதை நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து அதாவது இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கீழே, அதாவது அந்த 100க்கு கீழே போயிடுச்சு. ஓகேங்களா, அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் சோல்டு, அதிகமாக விற்றுட்டாங்க, மார்க்கெட் டவுனு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே இறங்கிட்டே வருதுங்க. ஓகேங்களா, இங்கேருந்து இந்த கிரே கலர் ஷேடோவை தாண்டி போகும்போது நீங்கள் பை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஓகேங்களா, அடுத்து செல் ஆர்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே இந்த கிரே கலர் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரே கலரை கட் பண்ணி கீழே வரும்போது நீங்கள் செல் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல் பண்ணிவிட்டு அப்புறமா பை பண்ணிக்கலாம். எங்கே பை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அது வந்து ஓவர் சோல்டு போயிட்டு மறுபடியும் பை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த பை பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த செல் பண்ணி பை பண்ணுறது, பை பண்ணி செல் பண்ணுறது, இதில் என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக அதையும் பார்த்துங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த CCI வந்து மேக்ஸிமம் அந்த வொலாட்டிலிட்டியை நமக்கு என்னன்றது வந்து நமக்கு காட்டிடும். ஓகேங்களா, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இண்டிகேட்டர் வந்து இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா RSI, அதாவது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதையும் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே வச்சிங்க அந்த வேல்யூஸை. ஓகேங்களா, ஓவர் பாட்டு ஓவர் சோல்டு. ஓகேங்களா, அந்த இருக்கட்டும், பீரியடு 13 இருக்கட்டும், இங்கே 14 இருக்கட்டும். நீங்கள் இங்கே 13 மாற்றிக்கிறதா இருந்தால் கூட மாற்றிக்கலாம். பட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும்ங்க. ஓகேங்களா,
இப்போ இது பண்ணும்போது வந்து இது இன்னும் கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட்டிவாக அதனுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது வந்து நமக்கு வந்து ஈஸியாக காட்டுது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாருங்கள், இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் பாருங்கள் கீழே பிலோவில் இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே போகும்போது ஆர்எஸ்ஐயும் அப்படியே கிராஸ் பண்ணி மேலே போகும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், கமாடிட்டி சேனல் இண்டிகேட்டரும் ஓவர் பாட்டை தான் நம்மளுக்கு வந்து காட்டுது இங்கே. அதுமாதிரி சிசியும் பாருங்கள் அபோவ் 80 தான், சாரி ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரும் அபோவ் 80 தான் காட்டுது. ஓகேங்களா. அப்போ இங்கே வந்து நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறங்க மார்க்கெட்டு ப்ராஃபிட் ஆகும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு வந்து 40 ரேஞ்சில் வந்து காட்டுதுங்க. ஓகேங்களா. அடுத்து இங்கேருந்து நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே போய்ட்டு இந்த ரேஞ்சில் போய்ட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% அக்யூரேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வொலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு 60+ ஒரு 80% வந்து உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டே அந்த வார்த்தையை சொல்லிட்டேன், இது வந்து ஹை வொலாட்டிலிட்டி மார்க்கெட்டுன்றதுனால நம்மளால் அந்தளவுக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. இப்போ இதே வந்து இங்கே வந்து இது பண்ணது ஒவ்வொரு எத்தாண்டை வந்து இது வந்து மேட்ச் ஆகாமல் கூட போயிடலாம் டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா. இப்போ இதுலேயே வந்து அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் க்ரூட் ஆயிலோ இல்லை கமாடிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பேஸ் மெட்டல்ஸில் அதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக சேனல், அதுலேயே வந்து நம்ம சேனல்லேயே வந்து கமாடிட்டின்னு இருக்குங்க. அந்த கமாடிட்டியில் பார்த்திங்கன்னா சேனல் பேட்டர்ன்ஸு, இந்த வெஜ்ஜு அதெல்லாம் வந்து பற்றி நல்லா சொல்லியிருப்பேன். அது எல்லாமே வொலாட்டிலிட்டியை பற்றி தான். வொலாட்டிலிட்டியை பற்றி ஒவ்வொரு சேனலும் எப்படி பிரேக் பண்ணி போகுது, எங்கே பிரேக் பண்ணால் செல் ஆர்டர் போடலாம், எங்கே பிரேக் பண்ணால் பை ஆர்டர் போடலான்ற வீடியோ தெளிவாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அது பாருங்கள். இதுவும் ப்ளஸ் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா கமாடிட்டியில் உங்களால் ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதேமாதிரி உங்களுடைய டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து வீடியோவாக நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுடைய டவுட் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜாக வந்து வரும். இது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.